கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலே மேய்ப்பணி சத்தம் என்ற ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை தியானத்தை பார்க்கிற உங்களுடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய தியானமாக இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆதியாகமத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நம்முடைய தியானம் சமாதானம், பயப்பட வேண்டாம். ஒருவேளை இன்றைக்கு காலை எழுந்த உடனே உங்களுடைய உள்ளத்திலே ஒரு மனக்கலக்கமும் ஒரு மனபாரமும் ஒரு மனக்குழப்பமும் காணப்படலாம். இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம் காணப்படலாம். அப்படி பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளிலே இந்த பரிசுத்த வேத வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார், சமாதானம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன் இவர்கள் ஒரு காரியத்தை பார்த்து ஒருவேளை சமாதானத்தை இழந்து பயந்து இருக்கிறாங்க என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய சாக்குகளை திறந்து பார்க்கும்போது அவள் கொடுக்கப்பட்ட காணிக்கை எல்லாம் அவருடைய சாக்கில் இருந்ததுனால அந்த சாக்கை திறந்து பார்த்தோன்னு சந்தோஷம் வரல. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு பயமும் கலக்கமும் வந்துச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். அந்த சாக்கை திறந்து பார்க்கும்போது அதில் இருந்தது பார்த்து சொன்னால் கொடுக்கப்பட்ட காணிக்கெல்லாம் திரும்ப அதில் காணப்பட்டது. ஆனால் அந்த சூழ்நிலையை பார்த்து அவர்கள் கலங்கி பயந்திருந்தார்களோ, அதே காரியத்திலே அந்த மனுஷன் அங்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்க இதை பார்த்து பயப்பட வேண்டாம், நீங்க இதை பார்த்து கலங்க வேண்டாம், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு காலை தியானத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ எந்த காரியத்தை பார்த்து நீ பயந்திருக்கிறாயோ, எந்த காரியத்தை பார்த்து நீ கலங்கி இருக்கிறாயோ, எந்த காரியத்தை பார்த்து இப்படி ஆயிற்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ, அதே காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிற அந்த யோசேப்பின் சகோதரர்களை பார்த்து யோசேப்பின் ஆட்கள் வந்து சொன்னு கேட்டால், நீங்கள் சமாதானம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த காலையில் ஒன்றை மாத்திரம் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயந்திருக்கிறாயோ, எந்த சூழ்நிலையை பார்த்து நீ கலங்கி இருக்கிறாயோ, அதே சூழ்நிலை மத்தியிலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்ல என்று சொன்னால், நீ பயப்படாதே, சமாதானம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலையிலே இந்த பிள்ளைங்க எதெல்லாம் பார்த்து பயந்து கலங்கி சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையின் மூலமா நீ பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதற்கு அவன், சமாதானம், பயப்படாதே என்று சொன்னது போல இந்த பிள்ளைங்க பயப்படாம சமாதானமா இருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.